வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூலை 2, 1996 கலிபோர்னியாவுடைய உச்ச நீதிமன்றம் மெனண்டஸ் மர்டர் அப்படிங்கிற ஒரு கொலை வழக்குக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. சரியா அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டு 22 வருடங்கள் கழிச்சு 2018ல Facebook, Twitter, Instagram அப்படின்னு இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் மெனண்டஸ் கார்டியன்ஸ், மெனண்டஸ் சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல நிறைய குரூப்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. அதுல மெனண்டஸ் உடைய கேஸை மறு விசாரணை பண்ணணும், அவங்களுக்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு பல குரல்கள் எழ ஆரம்பிக்குது. பொதுவா ஒரு கேஸுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு அதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அது பெரும்பாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு கேஸா தான் இருக்கும். ஆனா இந்த கேஸ் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழிச்சு, அதாவது 1996ல ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்பட்ட இந்த கேஸுக்கு இப்போ 2018ல அவங்களுடைய ஆதரவு குரல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய போராட்டங்களை பார்த்துட்டு அமெரிக்கன் கவர்மெண்டே சோசியல் மீடியா பக்கம் அவங்களுடைய பார்வையை திருப்புற அளவுக்கு அவங்களுடைய போராட்டத்தின் தாக்கம் இருந்துச்சு. முக்கியமா இந்த போராட்டம் பண்றவங்கள 90% டீனேஜர்ஸ், அதாவது 19 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க. சோ யார் இந்த மெனண்டஸ்? இப்ப நம்மளுடைய கரண்ட் லைஃப்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது 22 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட ஒரு கேஸை எதிர்த்து போராட்டம் பண்ற அளவுக்கு அந்த கேஸ்ல என்ன இருக்கு? அப்படி இந்த கேஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டா 34 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும். அது ஆகஸ்ட் 20, 1989 யுஎஸ்ல கலிபோர்னியால இருக்கிற ஒரு சின்ன சிட்டி தான் பெவர்லி ஹில்ஸ். அங்க இருக்கிற 21 வயதான லயல் மற்றும் 19 வயதான எரிக் அப்படிங்கிற 2 பிரதர்ஸும் தங்களுடைய வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த டேஸ்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல்ல கலந்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தியேட்டர்ல போய் பேட்மேன் படம் பார்த்துட்டு பெவர்லி ஹில்ஸில் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பார்த்த காட்சி அந்த 2 பிரதர்ஸுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அந்த பிரதர்ஸ் உடைய அம்மா அப்பாவான 45 வயதான ஜோஸ் என்ரிக் மெனண்டஸ் மற்றும் 47 வயதான மேரி லூசி கிட்டி மெனண்டஸ், இந்த 2 பேருடைய உடல்களுமே சிதைந்த நிலைமையில ரத்த வெள்ளத்துல ரொம்பவே கொடூரமான முறையில சுட்டு கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதே புரியல. தங்களுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற உண்மையை அவங்களால நம்பவே முடியல. ஒரு சில நிமிடங்கள் கழிச்சுதான் அங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனடியா அந்த 2 பிரதர்ஸும் தங்களுடைய அம்மா அப்பா உடல்களை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லயல் 911க்கு கால் பண்றாரு. போலீஸும் சீக்கிரமாவே கிரைம் சீனுக்கு வராங்க. அப்படி போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வீடு முழுக்கவே ரத்த வாடை அடிச்சிருக்கு. அவங்களுடைய சிதைஞ்சு போன உடல் பாகங்கள் வீடு முழுக்கவே தெரிச்சிருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க. போலீஸ் கிட்டிய பார்க்கும் பொழுது அவங்களுடைய முகம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முற்றிலுமா செதஞ்சு போயிருந்துச்சு. போலீஸ் அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கிரைம் சீனை பார்த்திருந்தாலுமே அவங்களுக்கே ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கிரைம் சீன் இருந்துச்சு. பின்னாட்கள்ல அந்த போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க பார்த்த கிரைம் சீன்லயே ஒரு கொடூரமான கிரைம் சீன் அப்படின்னா மெனண்டஸ் உடைய கிரைம் சீன் தான் அப்படின்னு அந்த கிரைம் சீன்ல இருந்த ஒரு ஆபீசர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ உடனடியா ஆம்புலன்ஸ் அங்க வருது. அந்த இறந்த உடல்களை கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்க கிரைம் சீன்ல இருந்த போலீஸ் இந்த கேஸ் நம்ம எப்பவும் பாக்குற மாதிரி ஒரு நார்மலான மர்டர் கேஸ் தான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கேஸ் தான் அடுத்த 30 வருஷத்துக்கு அமெரிக்கன் கிரைம் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய கேஸா மாற போகுது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கேஸை பேஸ் பண்ணி 1994லயே சில ஃபீச்சர் பிலிம்ஸே வந்திருக்கு. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ரிஸ், டிவி சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு கேஸை வச்சு ஒரு ஃபீச்சர் பிலிம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த கேஸ்ல எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சோ ஒரு ஃபீச்சர் பிலிம் எடுக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்துச்சு? கில்லரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? அமெரிக்காவுடைய கிரைம் ஹிஸ்டரியிலேயே இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய இடத்தை எப்படி பிடிச்சது? அது மட்டும் இல்ல, கில்லர் இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு கேஸை எதுக்காக மறுபடியுமே அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு Facebook, Twitter, Instagram இந்த மாதிரியான சோசியல் மீடியால போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக அந்த கேஸை மறு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்னைக்கு வரைக்குமே அந்த கேஸ்ல கில்லர் யாரு அப்படிங்கறதே கண்டுபிடிக்கலையா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான போன் சில்லிங்கான மெனண்டஸ் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். இந்த வீடியோவுடைய முடிவுல ஒரு சின்ன ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத வீடியோவுடைய எண்ட்ல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஜோஸ் மற்றும் கிட்டி இவங்க இரண்டு பேருமே 1963 நியூயார்க்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 10, 1968 அவங்களுடைய முதல் பையனான ஜோசப் லயல் மெனாண்டஸ் பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்களுடைய ஃபேமிலி நியூ ஜெர்சிக்கு மூவ் ஆகுறாங்க. அங்க நவம்பர் 27, 1970 அவங்களுடைய இரண்டாவது பையனான எரிக் கேலன் மெனாண்டஸ் பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் கலிபோர்னியால பெவர்லி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டில வீடு வாங்கி அங்க மூவ் ஆகுறாங்க. அவங்க கொலை பண்ணப்பட்ட அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. எரிக் பெவர்லி ஹில்ஸ் ஹை ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிப்புல ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலுமே டென்னிஸ் ரொம்பவே நல்லா விளையாடுவாரு. ரொம்பவே டேலண்டான ஒரு பிளேயராவும் மாறுறாரு. ஆக்சுவலா மெனாண்டஸ் உடைய ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெவர்லி ஹில்ஸ் சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல ஒரு குடும்பம் தான் இவங்களுடைய குடும்பம். ஒரு நார்மலான பணக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையுமே ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த நாள் வருது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு இரவு நேரம் உங்களுடைய வீட்டுல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. அக்கம் பக்கத்துல ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத அந்த டைம்ல உங்களுடைய வீட்டுக்குள்ள ரெண்டு பேரு கன்ஸோட வந்து நின்னாங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஜோஸ் மற்றும் கிட்டிக்கும் நடந்துச்சு. பெவர்லி ஹில்ஸில் இருக்கிற தன்னுடைய வீட்டுல இனிமே கொஞ்ச நேரத்துல ரொம்பவே கொடூரமான முறையில நம்ம இறக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாம ஜோஸ் மற்றும் கிட்டி ரெண்டு பேருமே அவங்களுடைய வீட்டுடைய ஹால் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கையில மோஸ்பெர்க் 12 கேஜ் ஷாட்கனோட ரெண்டு உருவம் அவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்குது. ஜோஸ் மற்றும் கிட்டி அப்ப திரும்பி பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுடைய கண்ணுல ஒரு குழப்பம் கலந்த, அதிர்ச்சி கலந்த ஒரு பயம் தெரிய ஆரம்பிக்குது. ஜோஸும் கிட்டியும் ரொம்பவே பயத்தோட அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அவங்க ரெண்டு பேருமே கன்ஸ ஜோஸ பார்த்து எய்ம் பண்றாங்க. ஜோஸ் நம்மள கொலை பண்றதுக்கு தான் இந்த ரெண்டு பேருமே இப்ப கன்ஸோட வந்திருக்காங்க அப்படிங்கறத உணர்றதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு பேரும் ஜோஸ் உடைய தலைய ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜோஸ் ரத்த வெள்ளத்துல அப்படியே கீழே விழுந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறமாவும் ஜோஸ கையில, கால்ல, உடம்புல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ஆத்திரம் தீர ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கையில வச்சிருந்தது 12 கேஜ் ஷாட்கன். சோ ஜோஸ அப்படி அவங்க ஷூட் பண்ணும்போது ஜோஸுடைய உடல் பாகங்கள் பீஸா செதறி அந்த வீடு முழுக்கவே தெரிக்க ஆரம்பிக்குது. இப்ப உயிரோடு இருக்கிற கிட்டி ஜோஸுடைய உடலை பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து தன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்த தன்னுடைய கணவர் தன்னுடைய கண்ணு முன்னாடி இப்ப இறந்து போயிருக்கிறத பார்த்து கிட்டி பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ அந்த ரெண்டு கன்ஸும் கிட்டியுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. கிட்டியும் அதை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுடைய அலறல் நிக்க ஆரம்பிக்குது. இன்னும் சில வினாடிகள்ல நம்ம இறக்க போறோம் அப்படிங்கறத கிட்டி புரிஞ்சுக்கிறாங்க. கிட்டியுடைய முகத்துல மரண பயம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த ரெண்டு பேரும் கிட்டியுடைய கால்லயே ஷூட் பண்றாங்க. கிட்டி கீழே விழுகிறாங்க. அடுத்தது கிட்டியுடைய கைகள், கிட்டியுடைய மார்பு பகுதி அப்படின்னு மாறி மாறி ஷூட் பண்றாங்க. இதுல ரொம்பவே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டிய கையிலையும் கால்லயும் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வச்சிருந்தது 12 கேஜ் ஷாட்கன் அப்படிங்கறதால அவங்கள சுடும் பொழுது அவங்களுடைய கைகள் இருந்த சதைகளும் கால்கள் இருந்த சதைகளும் பீஸா தனித்தனியா பிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. ஆனா இன்னுமே கூட கிட்டி உயிரோட தான் இருந்தாங்க. மிச்சம் இருக்கிற தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க அங்கேயும் இங்கேயும் தவழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கில்லர்ஸ் உடைய கையில் இருந்த கன்னுல புல்லட்ஸ் தீருது. சோ அதுல ஒருத்தன் அவருடைய காருக்கு போய் கன்ஸை ரீலோட் பண்ணிட்டு வரான். இப்ப கடைசியா கீழே தவழ்ந்துட்டு இருந்த கிட்டியுடைய முகத்திலேயே ஷூட் பண்றாங்க. அந்த செகண்டே கிட்டியுடைய முகம் சில்லா சிதறி போகுது. கிட்டி இறந்து போறாங்க.
இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையிலேயே பார்த்த ரொம்பவே கொடூரமான கிரைம் சீன் அப்படின்னா இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கறது. இனிமே இந்த காட்சி எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நார்மலான ஹேண்ட்கனால ஒருத்தவங்களுடைய கையை ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த புல்லட்டுடைய தாக்கம் அந்த இடத்துல துளைகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த துளைகளை சுத்தி சில மில்லிமீட்டர்ஸ் அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். ஹேண்ட்கனை கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு ஷார்ட் கன்னால அதை விட 10 மடங்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும். சோ ஒரு ஷார்ட் கன்னால ஒருத்தவங்களுடைய கையை ஷூட் பண்றோம் அப்படின்னா சுடப்பட்ட அந்த இடம் மட்டும் இல்லாம கையுடைய மேல் பகுதி கீழ்பகுதி அப்படின்னு எல்லாமே பிச்சுட்டு போயிடும். இதுதான் ஒரு ஷார்ட் கன்னுடைய பவர். சோ ஒரு ஷார்ட் கன்னால ஒரு முறை ஷூட் பண்ணாவே இந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறப்ப ஜோஸ் மற்றும் கிட்டிய அந்த கில்லர்ஸ் மொத்தம் 16 முறைக்கும் மேல ஷூட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுடைய உடல் பாகங்கள் எந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்கும், அந்த வீடு முழுக்கவே அவங்களுடைய சதைகள் எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கும் அப்படிங்கறத, அந்த கிரைம் சீன் எந்த அளவுக்கு மோசமான ஒரு கிரைம் சீனா இருந்திருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அந்த கில்லர்ஸ் இவங்களை கொலை பண்ணதும் அவங்களுடைய வேலை முடிஞ்சதுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வெளியே போயிருந்த லைல் மற்றும் எரிக் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அங்க வராங்க. ஃபாரன்சிக் டீமும் அங்க வர வைக்கப்படுது. அந்த கிரைம் சீன் முழுக்கவே பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பா அம்மா இறந்ததுல ஏற்கனவே சோகத்துல அழுதுட்டு இருந்த அந்த பசங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு போலீஸ் பாடியை கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போலீஸ் அப்படி கிளம்புனத பார்த்த லைல் மற்றும் எரிக்குக்கும் பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய முக பாவனை மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் பெருமூச்சு விடுறாங்க. என்ன நியாயமா பார்த்தா அவங்க இப்ப கண்ணீர் தானே விடணும். எதுக்காக பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோஸ் மற்றும் கிட்டியும் அவங்களுடைய வீட்டுடைய ஹால் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி கையில கன்ஸோட 2 உருவம் வந்து நிக்குது. ஜோஸும் கிட்டியும் அவங்கள திரும்பி பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுடைய கண்ணுல ஒரு குழப்பம் கலர்ந்த அதிர்ச்சி கலந்த ஒரு பயம் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்ன இல்லையா. அவங்களுடைய பயத்துக்கு காரணம் அவங்களுக்கு முன்னாடி 2 பேர் கன்ஸோட நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய அதிர்ச்சி கலந்த குழப்பத்திற்கு காரணம் இப்ப அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது அவங்க பார்த்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல. நம்ம இன்ட்ரோல பார்த்த 911க்கு கால் பண்ணி தன்னுடைய அம்மா அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன லைல் மற்றும் எரிக்கும் தான். நம்மளுடைய சொந்த பசங்களே நம்மள கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியில இருந்து ஜோஸ் மற்றும் கிட்டியும் மீள்றதுக்குள்ள அந்த 2 பேருமே தன்னுடைய அப்பா அம்மாவை ரொம்பவே கொடூரமா கொலை பண்றாங்க. ஆனா தன்னுடைய அப்பா அம்மாவை இந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவங்கள கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன? நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மெனண்டஸ் உடைய ஃபேமிலி ரொம்பவே பணக்காரங்க அப்படிங்கறதால லைல் மற்றும் எரிக் சின்ன வயசுல இருந்தே ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே உடனே அது கிடைச்சிரும். ஆனா என்னதான் அவங்க கேட்டதெல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாலுமே அது எல்லாமே தன்னுடைய பேரண்ட்ஸான ஜோஸ் மற்றும் கிட்டி அனுமதிச்சா மட்டும்தான் கிடைக்கும். இன்கேஸ் ஜோஸ் மற்றும் கிட்டி அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்கு கிடைக்காது. சோ ஒரு நாள் நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நிறைய பணம் இருக்கிறது தான் நம்ம இப்ப அவங்களுக்கு கீழே இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க கிட்ட நம்ம அனுமதி வாங்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை அந்த பணம் எல்லாமே நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு லைல் மற்றும் எரிக் 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாக்கு அப்புறமா அந்த சொத்து ஃபுல்லாமே லைல் மற்றும் எரிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் எல்லாமே இவங்களால வெயிட் பண்ண முடியல. அப்பதான் ரொம்பவே மோசமான ஒரு எண்ணம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு வேளை நாளைக்கே நம்மளுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கும் நாளைக்கே அவங்களுடைய பணம் சொத்து எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஜோஸ் அவருடைய பேர்ல $5 மில்லியன் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தாரு. இது லைல் மற்றும் எரிக்கும் தெரியும். சோ இது எல்லாமே சேர்ந்து அவங்க மனசுல அவங்க அம்மா அப்பா 2 பேரையுமே கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற கொடூரமான எண்ணத்தை அது வர வைக்குது. சோ
ஆகஸ்ட் 20, 1989 அன்னைக்கு அவங்கள கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக ஆகஸ்ட் 18, 1989, அதாவது கொலை பண்ண பிளான் பண்ணியிருந்த 2 நாட்களுக்கு முன்னாடி லைல் மற்றும் எரிக்கும் அவங்களுடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சான் டியாகோல இருக்க ஸ்போர்ட்டிங் குட் செயின் அப்படிங்கிற ஒரு கடையில 2 மோஸ்பெர்க் 12 கேஜ் ஷார்ட் கன்னை வாங்குறாங்க. 2 நாட்கள் இந்த கன் யாரு கண்ணிலையுமே தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கார்லயே வைக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அந்த நாளுமே வருது. இரவு நேரமா இருந்தா கொலை பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதால நைட் வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நேரமும் வருது. ஜோஸ் மற்றும் கிட்டிய கொடூரமா கொலை பண்றாங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்ப இந்த கொலையை பண்ணியாச்சு. இப்போ இந்த கொலைக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ப வைக்கணும் அப்படின்னு லைல் மற்றும் எரிக் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே நம்ப வைக்கணும் அப்படின்னா கொலை நடந்தப்ப அந்த வீட்லயே இல்லாத மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப அந்த 2 பேருமே ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம எல்ஏல நடக்கிற அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கலந்துகிட்டு தியேட்டர்ல ஒரு படம் பார்த்துக்கிட்டு எப்பவும் போல வீட்டுக்கு வரலாம். அண்ட் நம்மளே 911க்கு கால் பண்ணி நம்மளுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் கண்டிப்பா இந்த கொலை நடந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்க எல்ஏ ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா போலீஸ கொலை நடந்தப்ப நம்ம வீட்லயே இல்ல அப்படிங்கறத நம்ப வச்சிடலாம். நம்மளே 911க்கு கால் பண்ணது, கொலை நடந்தப்ப நம்ம வீட்ல இல்லாதது, இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு நம்ம மேல எந்த ஒரு சந்தேகமுமே வராம பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. இப்போ அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த சீனை ரீக்ரியேட் பண்றாங்க. அவங்களுடைய ரத்தம் படிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த கன்ஸை அங்கிருந்து கிளியர் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற தியேட்டருக்கு போய் 2 டிக்கெட் வாங்கி பேட்மேன் படம் பார்த்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா அவங்க வீட்டுக்கு வந்து தன்னுடைய அம்மா அப்பாவை அப்பதான் புதுசா பாக்குற மாதிரி அழுது நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிட்ட அவங்க நினைச்ச மாதிரியே நம்ப வைக்கிறாங்க. போலீஸும் இவங்க சொல்றத கேட்டு நம்பி அங்கிருந்து கிளம்ப. இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இந்த கொலையில இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ப வச்சாச்சு. இப்ப இந்த 2 பேருமே எதுக்காக தன்னுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணாங்களோ அதுக்கான டைம் வந்துச்சு. லைல் மற்றும் எரிக் அவங்க நினைச்ச மாதிரியே எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணி ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. லைல் ஆகஸ்ட் 24, 1989, அதாவது ஜோஸ் மற்றும் கிட்டியுடைய ஃபியூனரலுக்கு முன்னாடியே $15,000 செலவு பண்ணி 3 ரோலெக்ஸ் வாட்சை வாங்கியிருக்கான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த வாட்சை கட்டிட்டு தான் அந்த ஃபியூனரலையே அட்டன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். $5,50,000 கொடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்கி மிஸ்டர் பஃபலோஸ் விங்ஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த ஆரம்பிக்கிறான். $60,000க்கு ஒரு போர்ஷ் காரை வாங்குறான். நியூயார்க் ஃபுல்லாமே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஷாப்பிங் பண்றதுக்காகவே தனியா பாடி கார்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்றான். அதே நேரத்துல எரிக் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே $60,000 செலவு பண்ணி ஒரு டென்னிஸ் கோச் அப்பாயிண்ட் பண்றான். ஃபுல் டைம் ரொம்பவே ஹெவியா பிராக்டிஸ் பண்ணி இஸ்ரேல்ல நடக்கிற நிறைய டென்னிஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்களுக்கு இருந்த அளவு கடந்த பணத்தை வச்சு லைல் மற்றும் எரிக்கும் நியூயார்க்ல நடந்த ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச்ல ரொம்பவே காஸ்ட்லியான ஃப்ரண்ட் ரோ சீட்டை வாங்கி அந்த மேட்சை பார்த்திருக்காங்க. அமெரிக்காவுடைய ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரான மார்க் ஜாக்சன் விளையாடிட்டு இருக்கிற அந்த மேட்ச்ல இவங்க 2 பேருமே அந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு போட்டோல கேப்சர் ஆயிருக்கும். அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்மலா பாக்குறவங்களுக்கு இந்த போட்டோ ஒரு நார்மலான போட்டோ மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இந்த ஸ்டோரியை தெரிஞ்சவங்க பார்த்தாங்க அப்படின்னா இந்த சாதாரண ஒரு போட்டோக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்படி இவங்க நினைச்ச மாதிரி ரொம்பவே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. ஒரு பக்கம் இவங்க நினைச்ச மாதிரி இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்ற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் போலீஸ் மெனாண்டஸ் உடைய கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபாரன்சிக் டீம் கிரைம் சீன்ல சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. சோ போலீஸ் வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. பொதுவா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் 2 விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒன்னு கிரைம் சீன்ல கிடைச்ச
கில்லர் கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், அங்க கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்சஸ் அடிப்படையா வச்சு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா விக்டிம், அதாவது கொலை பண்ணப்பட்ட அந்த நபருடைய பாஸ்ட்ல அவருக்கு யாரு கூட எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, அவருடைய மரணத்துல யாருக்கெல்லாம் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கறத வச்சு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சோ இந்த கேஸ்ல ஜோஸ் மற்றும் கிட்டியுடைய மரணத்துல யாருக்கெல்லாம் ஆதாயம் இருக்கு அப்படிங்கறத வச்சு மெனண்டஸ் உடைய ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அவங்களுடைய மெயின் சஸ்பெக்டா எல்லாத்துக்கிட்டையுமே விசாரணை பண்ணாங்க. நூற்றுக்கணக்கான பேர் அவங்களுடைய மெயின் சஸ்பெக்டா விசாரிச்சாங்க. ஆனா அப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்தியுமே இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே இல்லை. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே எல்லாமே ஆரம்பிச்ச இடத்துலயே தான் வந்து நின்னுச்சு. பல முயற்சிகளை எடுத்து தோல்வி அடைஞ்ச போலீஸ் ஒரு கட்டத்துல இனி இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் லைல் மற்றும் எரிக் அவங்களுடைய கண்ணுல பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜோஸ் மற்றும் கிட்டியுடைய மரணம், இன்னொரு பக்கம் லைல் மற்றும் எரிக்குடைய ஆடம்பரமான வாழ்க்கை. இது ரெண்டுமே போலீஸுடைய பார்வைய லைல் மற்றும் எரிக் பக்கமா திருப்ப ஆரம்பிச்சது. ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்களே தன்னுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அது வெறும் சந்தேகம் மட்டும்தான். அது உண்மை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கே எடுத்துட்டு போக முடியும். சோ எவ்வளவோ பண்ணிட்டோம், கடைசியா இதை முயற்சி பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் உண்மையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க எரிக்குடைய ஃப்ரெண்டான கிரைக் அப்படிங்கிறவரை எரிக் கூட லஞ்சுக்கு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றாங்க. கிரைக்க எரிக் கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா கொலையில லைல் மற்றும் எரிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க வைக்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கிரைக்குடைய உடம்புல ஒரு ஹிடன் மைக்கை வச்சு அதை ரெக்கார்டும் பண்றாங்க. கேஸுக்கு இது ஒரு பெரிய லீடா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரைக்கும் அதே மாதிரி நார்மலா பேச்சு கொடுத்துட்டே அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கொலையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா எரிக்கோ அதை பத்தி சுத்தமா பேச மறுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். சோ போலீஸோடைய கடைசி முயற்சியுமே தோல்வி அடையுது. கேஸ்ல ஒரு பெரிய லீட் கிடைச்சிரும். இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அவங்களுடைய கடைசி முயற்சியுமே தோல்வியில முடிஞ்சதால இனியும் இந்த கேஸ்ல எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்க போறதில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கேஸ மூவ் பண்றதுக்கான எந்த ஒரு பேசிக் சோர்ஸுமே அவங்க கிட்ட இல்லாததால இந்த கேஸ டெம்பரவரியா க்ளோஸ் பண்றாங்க. அந்த கேஸ் ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிச்சது. இப்போ லைல் மற்றும் எரிக் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் இல்ல அப்படின்னு ஆயிருது. முழுமையா அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வராங்க. பிசினஸ், ஷாப்பிங் அப்படின்னு அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. கடைசியா லைல் மற்றும் எரிக் பெவர்லி ஹில்ஸ்ல இருந்த அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியேறி மெரினா டெல்ரே அப்படிங்கிற இடத்துல பார்ட்டி ஹால், தியேட்டர் அப்படின்னு பல வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. லைல் மற்றும் எரிக் சேர்ந்து 6 மாசத்துல $7 லட்சம், அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க. லைல் மற்றும் எரிக்கும் இனிமேல் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போறதில்ல, இனி இந்த கேஸை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் விதி அவங்களுடைய வாழ்க்கையில விளையாட ஆரம்பிக்குது. இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிடாதா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு இந்த கேஸையே முடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லீட் கிடைக்குது. அதுவும் எரிக்குடைய வாயாலேயே கிடைக்குது. ஒருத்தர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே அதை மறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யாருக்கிட்ட இருந்து வேணாலுமே அதை மறைச்சிடலாம். ஆனா அவங்களுடைய மனசாட்சி கிட்ட இருந்து அதை மறைக்கவே முடியாது. அவங்களுடைய மனசாட்சிய ஏமாத்தவும் முடியாது. இந்த கேஸ்லயும் எரிக்குடைய மனசாட்சி தான் இந்த கேஸை முடிச்சு வைக்க போகுது அப்படிங்கிறது அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாது. என்னதான் எரிக் அவன் ஆசைப்பட்ட மாதிரி கார், வீடு அப்படின்னு ரொம்பவே ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே அவனுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ண விஷயம் அவனுடைய மனசுல உறுத்திட்டே இருந்திருக்கு. இந்த எண்ணம் நாளாக நாளாக அவனுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷனை கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய டிப்ரெஷனை தாங்க முடியாததால எரிக் டாக்டர் ஓசில் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போயிருக்கான். நம்ம நார்மலாவே ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ ஓசிலும் எரிக் கிட்ட உங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. கூடவே அவருடைய ரெக்கார்டரை ஆன் பண்ணி எரிக் பேசுறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எரிக்கும் அவனுடைய பிரச்சனையை ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நாங்க வேணும் அப்படின்னு எங்களுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணல, வேற வழி இல்லாம தான் அவங்கள கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு உண்மையை வளரிடுறான். அது அங்க இருக்கிற ரெக்கார்டர்லயும் ரெக்கார்ட் ஆயிருது.
ஓ, அப்ப இந்த டாக்டர் மூலியமா தான் இவங்க மாட்டிட்டாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஒருவேளை அவங்க இப்படி மாட்டியிருந்தா கூட இந்த கேஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காது. இவங்க 2 பேருமே மாட்டுனது இந்த டாக்டர் மூலியமா தான். ஆனா இந்த டாக்டரால கிடையாது. இப்ப நான் சொல்ல போறதை கேட்டதுக்கு அப்புறமா நீங்களே ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு விஷயம் தான் லைல் மற்றும் எரிக்குடைய வாழ்க்கையில நடந்துச்சு. இத நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைய தலைகீழா மாத்தி இருக்கும். அந்த மாற்றம் நல்லதாவும் இருக்கலாம், அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது கெட்டதா கூட இருக்கலாம். இதே மாதிரியான விஷயம் தான் லைல் மற்றும் எரிக்குடைய வாழ்க்கையிலும் நடந்துச்சு. ஆனா லைல் மற்றும் எரிக்குடைய வாழ்க்கையில விதி விளையாடுனது ஒரு பொண்ணு மூலியமா. அது பெவர்லி ஹில்ஸ் உடைய போலீஸ் ஸ்டேஷன். எப்பவும் போல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய பரபரப்போட அது இயங்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஜுடாலன் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு நபர் அங்க வராங்க. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட மெனாண்டஸ் கேஸ்ல நீங்க தேடிட்டு இருக்கிற கில்லர் யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஜோஸ் மற்றும் கிட்டியுடைய பசங்களான லைல் மற்றும் எரிக் தான் நீங்க தேடிட்டு இருக்கிற கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் வாயடைச்சு போய் அவங்கள திரும்பி பாக்குறாங்க. யார் இந்த ஜுடாலன் ஸ்மித்? இவங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிச்சு? இது வரைக்கும் இந்த கேஸ்ல இவங்க வரவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கேஸுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனா இந்த கேஸை முடிச்சு வச்சதே இவங்க தான். எரிக் டாக்டர் ஓசியல் கிட்ட தங்களுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ண விஷயத்த சொன்னதை லயல் எப்படியோ தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சதுமே லைல் மற்றும் எரிக் 2 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை பத்தி வெளியே சொன்ன அப்படின்னா ஓசியலுடைய ஃபேமிலியே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. சோ இதை கேட்டதுமே பயந்து போன டாக்டர் ஓசியலும் இதை பத்தி வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லாமையே இருந்திருக்காரு. அதான் டாக்டர் ஓசியலை மிரட்டி இந்த விஷயத்த வெளியே வராம மறைச்சிட்டாங்களே, இனிமேதான் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. டாக்டர் ஓசியல் அவர்கிட்ட தெரப்பி செஷனுக்கு வர பல பெண்கள் கிட்ட தவறான பழக்கத்தை வச்சிருந்தாரு. நிறைய பெண்கள் கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ஒருத்தங்க கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காரு. சோ அவங்க கிட்ட அவரை பத்தின விஷயங்களை டாக்டர் ஓசியல் ஷேர் பண்ணுவாரு. அப்படிதான் ஒரு நாள் எரிக் சொன்ன விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய பேரு தான் ஜுடாலன் ஸ்மித். எஸ், பெவர்லி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எரிக் மற்றும் லயல் தான் ஜோஸ் மற்றும் கிட்டிய கொலை பண்ணுது அப்படின்னு சொன்னாங்களே, அதே ஜுடாலன் ஸ்மித் தான். அவங்க இன்னும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லல. ஆக்சுவலா டாக்டர் ஓசியல் இந்த விஷயத்த சொன்னப்ப அவங்க 2 பேர்த்துடைய ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே சண்டை வர ஆரம்பிச்சது. சோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்றாங்க. அப்பதான் தன்னை பிரைன் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்ட டாக்டர் ஓசியல எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு டாக்டர் ஓசியல் எரிக்க பத்தி சொன்ன விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், எரிக்க பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதால டாக்டர் ஓசியலுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. என்னதான் லைல் மற்றும் எரிக்கும் மிரட்டுனதால டாக்டர் ஓசியல் உண்மையை மறைச்சிருந்தாலுமே அவர் அந்த விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு நினைச்சது சட்டப்படி ஒரு குற்றம் தான். ஏன்னா எரிக் டாக்டர் ஓசியல் கிட்ட சொன்னது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவன் பண்ணது ஒரு மர்டர். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல ஒரு சின்ன லீட் கூட இல்லாம போலீஸ் அலைஞ்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்த இத்தனை நாட்கள் போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சு சொல்லாம இருந்திருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அது டாக்டர் ஓசியலுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பெவர்லி ஹில்ஸ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் டாக்டர் ஓசியலுக்கு ஏற்கனவே தெரியும், அதை எரிக் சொல்லியிருக்கான். ஆனா இத்தனை நாட்களா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம டாக்டர் ஓசியல் மறைச்சிருக்காரு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன லீட் கிடைக்காதா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு இந்த கேஸையே முடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஜுடாலன் மூலமா கிடைக்குது. போலீஸ் ஜுடாலனுடைய வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு விசாரணைக்காக மார்ச் 18, 1990 எரிக் மற்றும் லைல கைது பண்றாங்க. ஆகஸ்ட் 1990 இவங்களுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அரசு தரப்பு ப்ராசிக்யூட்டர் எரிக் டாக்டர் ஓசியல் கிட்ட அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணதா சொன்ன அந்த ஆடியோ டேப்பை முதல் நிலை ஆதாரமா வைக்கிறாரு. இதன் பிறகு பல கட்ட விசாரணைக்கு அப்புறமா ஜூலை 2, 1996 ஜோஸுடைய சொத்துக்காகவும் அவருடைய $5 மில்லியன் இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் லைல் மற்றும் எரிக் ஜோஸ் மற்றும் கிட்டிய கொலை பண்ணியிருக்காங்க. சோ அவங்களுக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கி உத்தரவிடுறாரு.
டாக்டர் ஓசியல் உண்மையை போலீஸ் கிட்ட இத்தனை நாட்கள் மறைச்சதுக்காகவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பெண்கள் கிட்ட தவறான உறவுல இருந்ததுக்காகவும் அவரை தண்டிக்கிற விதமா கலிபோர்னியாவுடைய போர்ட் ஆஃப் சைக்காலஜி அவருடைய டாக்டர் லைசன்ஸையே கேன்சல் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி விதி இவங்களுடைய வாழ்க்கையில எப்படி விளையாண்டுருக்கு அப்படின்னு பாருங்க. பிரில்லியண்டா பிளான் பண்ணி ஒரு கொலை பண்ணி அதை எல்லாத்தையுமே நம்ப வச்சு அவங்க பண்ண கொலையிலிருந்து தப்பிச்சு கடைசியில எரிக்கூடிய வாயாலேயே அவங்க பண்ணதை ஒத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒருத்தரால அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது மெனாண்டஸ்க்கு நியாயம் கேட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுமே ஒருவேளை போலீஸ் இனிமே கில்லரை கண்டுபிடிக்கலையா, அப்படி இல்லைன்னா கண்டுபிடிச்ச கில்லருக்கு கோர்ட் இனிமே தண்டனை கொடுக்கலையா, அதுக்காக தான் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கேள்விக்கான எல்லா பதிலுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதை விட ஒரு பெரிய கேள்வி உங்களுடைய மனசுல இப்ப வந்திருக்கணும். அதான் போலீஸ் கில்லரை கண்டுபிடிச்சிட்டாங்களே, கோர்ட்டும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு, அதுக்கப்புறமா எதுக்காக மறுபடியுமே எல்லாருமே இந்த கேஸை விசாரிக்கணும், மெனாண்டஸ்க்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும். இந்த வீடியோவுடைய இன்ட்ரோல இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது மெனாண்டஸ் உடைய கேஸை மறுபடியுமே விசாரணை பண்ணணும், மெனாண்டஸ்க்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே நியாயம் கேட்டு போராடுனது மெனாண்டஸ்க்கு தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கொலை பண்ணப்பட்ட ஜோஸ் மற்றும் கிட்டி மெனாண்டஸ்க்கு கிடையாது. அவங்கள கொலை பண்ண லைல் மற்றும் எரிக் மெனாண்டஸ்க்கு தான். அதாவது இந்த கேஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 26 வருடங்கள் கழிச்சு 2018 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எல்லா சோசியல் மீடியாலையுமே மெனாண்டஸ் உடைய கேஸை மறு விசாரணை பண்ணணும், அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராடுனது எல்லாமே தங்களுடைய சொந்த அம்மா அப்பாவையே ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ண லைல் மற்றும் எரிக் மெனாண்டஸ்க்காக தான். இந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பா நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பெத்தவங்களையே துடிக்க துடிக்க கொலை பண்ண அந்த 2 கொலைகாரங்களுக்கு நியாயம் கேட்டு எதுக்காக இத்தனை பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? அப்போ ஒரு வேளை உண்மையிலேயே ஜோஸ் மற்றும் கிட்டிய கொலை பண்ணது இவங்க இல்லையா? யாரோ பண்ண கொலைக்கு இவங்க 2 பேருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னாடி மூடப்பட்ட ஒரு கேஸ் இப்போ எப்படி ஒரு பெரிய பேசு பொருளா மாறுச்சு? இந்த கேள்விகளுக்கான பதில் 30 வருஷமா இன்னைக்கு வரைக்குமே அமெரிக்காவுடைய கிரைம் ஹிஸ்டரியிலேயே பிக்கஸ்ட் கிரைமா பார்க்கப்படுற மெனாண்டஸ் கேஸுடைய இந்த வீடியோவுடைய பார்ட் 2ல நாளை மறுநாள் பார்க்கலாம். ஸோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஸை பத்தி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ரிவீல் பண்ணாதீங்க. இந்த கேஸை பத்தி தெரியாதவங்க கூகுள்ல சர்ச் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். உங்களுக்கு இப்ப இருக்கிற பல குழப்பமான கேள்விகளுக்கு டீடைல்டான பதிலோட பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி. Bye.